சிவகாசியில் ஒரு தரமான கல்லூரி ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பில் நிறைவான கல்வி, அரசு வழங்கும் உதவித்தொகையுடன் மிக மிக குறைந்த கட்டணம். 2020-2021 ஆண்டிற்கான ஆன்லைன் சேர்க்கை நடைபெறுகிறது. முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதி, முற்றிலும் குளிரூட்டப்பட்ட நவீன ஆய்வுக்கூடங்கள் மற்றும் அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 50,000க்கும் மேற்பட்ட பொறியியல் சம்பந்தப்பட்ட மற்றும் பொது அறிவு புத்தகம், குளிரூட்டப்பட்ட டிஜிட்டல் லைப்ரரி வசதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளது. விளையாட்டில் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் சாதனைகள் புரிந்த மாணவ மாணவியர்கள், பல வழித்தடங்களுக்கு போக்குவரத்து வசதி. அருப்புக்கோட்டை, விளாத்திக்குளம், கோவில்பட்டி, சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மற்றும் சிவகாசியில் இருந்து அனைத்து கிராமங்கள் வழியாக பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பெற்றோர்களின் கனவே எங்களது லட்சியம். தொடர்புக்கு ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செல்வர்பட்டி, சிவகாசி சாத்தூர் மெயின் ரோடு, தையல்பட்டி வயா சிவகாசி. To convey our heartfelt thanks on behalf of management to you, because you're someone special, because you're serving for our Indian nation as a civil servant. So we are highly lucky enough to get your session for our webinar as a second version, and thanks a lot on behalf of our staff fraternity and all the student members and everyone, sir. Yes. And my kind-hearted welcome to all the student audience for this Facebook Live. The kind of job sectors and the kind of government initiatives and the kind of crack-throughs which you can make to all the kind of tough competitive examination, most predominantly the UPSC examination and then TNPSC examination, and how to grab a good and decent government job for our graduation. Any degree matters. So this is our topic of discussion, and we are very happy to host this in this pleasant evening, and thanks to all the viewers other than student audience also. So student audience, unga ellarkume naanga oru promotional video potrundom, like the over the webinar session. In the first one, it was done by Dr. Samuel Chalaya sir. He is a regional director of NSS of 3 districts. And second webinar ku naanga vandu poster design potrundom based on what we are about to discuss for an hour, and ஒரு promotional video கூட போஸ்ட் பண்ணிருந்தோம். நிறைய viewers இருந்தாங்க, நிறைய likes இருந்தது, நிறைய comments இருந்தது. உங்களுடைய likelihood ரொம்ப இருந்தது. இந்த webinar session கண்டிப்பா நாம அட்டெண்ட் பண்ணணும், நமக்காக ஏதோ ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை வந்து நமக்கு இந்த காலேஜ் வந்து ரங்கநாயகி வரதராஜ் பொறியியல் கல்லூரி வந்து வழங்க போறாங்க அப்படின்ற ஹோப்போட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. டெஃபினெட்லி we will be living up to your expectations, because the guest is as such a person, is very dynamic, noble and very honest person whom I met some 1.5 years. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில நேஷனல் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி சென்டனரி காலேஜ், இட்ஸ் வெரி ஃபேமஸ் காலேஜ். நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர்கள், பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே படிச்ச ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் யூத் அப்படின்ற ஒரு டாபிக்ல நடந்த ஒரு செமினார் செஷன்ல வந்து சார் வந்திருந்தாங்க. ஸோ ஸ்டில் ஐ டென்ட் பே யூ ஆல் தட் ஹூ இஸ் அபவுட் டு டெலிவர் த செஷன். ஸோ நான் வந்து அவருடைய போஸ்டர் எல்லாமே போட்டிருந்தோம், நேம் எல்லாமே போட்டிருந்தோம், உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் ஐ வாண்ட் டு கிவ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு ஹிம் இன் அ டிஃப்ரெண்ட் வே. So he is an administrator of 13.8% of geographical area of the very famous state, and the state which preserves the culture, heritage of our nation. One of the prominent states which preserve all these factors, West Bengal. West Bengal oda total geographic area la 13.85% வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஃபாரஸ்ட் ஏரியால ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், கிளாஸ் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம வந்து ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறோம். ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஐம்புலன்கள் முக்கியம், எல்லாமே நமக்கு வந்து நமக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஃபீல் பண்ற விஷயங்கள், பாக்குற விஷயங்கள் எல்லாமே, கேட்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள போகணும் அப்படின்னு விரும்புறோம். அதே மாதிரி இந்த எக்கோசிஸ்டம்
system is closely attached with the conservation of forest mainly. So இதெல்லாமே natural resources. இன்னைக்கு கடந்த ஒரு 3 மாதங்களாக இந்த COVID-19 ஓட எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். எல்லா பப்ளிக்குமே ரொம்ப ரொம்ப சிவியரா போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா இதுல இருந்து கூடிய சீக்கிரம் மீண்டு வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையில நாம இருப்போம். டோன்ட் லூஸ் இட். பட் இந்த நேச்சுரல் ரிசோர்சஸை டிவாஸ்டேட் பண்றதுனால நமக்கு வந்து நிறைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கு, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நாம நிறைய பேர் வந்து இதை உணராமலே போயிடுறோம். பட் I want to introduce Mr. Balamurugan sir. He is an IFS. He is of 2002 batch cadre. அவங்க வந்து he is serving the Forest Area of West Bengal, Chief Conservator of Forest, and Joint CEO of West Bengal Campus, Directorate of Forest. So this is a very short introduction on him. But அவங்க செய்த பணிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சாருடைய குவாலிஃபிகேஷன் பத்தி நாம சொல்லணும் அப்படின்னா, started his bachelor's and master's with specialization in horticulture in Tamil Nadu Agricultural University. Followed with he was recognized as a trainer in e-governance by National Institute of Smart Management, Hyderabad, and followed with MA in governance and public policy from the University of Sheffield, UK, United Kingdom. So this is the educational qualification of Mr. Balamurugan sir. And followed with this, after getting through his cracking his UPSC by 2002 batch, he served as a regional passport officer in more regions of Tamil Nadu, followed with IFS probationer and assistant conservator of forest, Belagomba range and Baiguntapur, and followed with divisional forest officer, Kalimpong soil conservation, divisional forest officer, Purulia, divisional forest officer, Baiguntapur, Siliguri, and presently he is chief conservator of forest and joint CEO West Bengal Campa. So this is the career and education qualification regarding Balamurugan sir. And நம்ம வந்து okay, qualification is there, career is there. இது வந்து it's a kind of hierarchy. It's a kind of next to next what we do on our regular life. But when you take a look at the accolades and the laurels that he has won for his service upon his role that he served under this civil servant category, he has got a lot. He was recognized by Government of United Kingdom under the name Global Leaders Chevening Scholarship Award by the year 2016, and then he got awarded by 2 union ministers. They both are very famous. One is Honorable Dynamic Women Srimati Sushma Swaraj by the year 2015 when he was working as a regional passport officer at Chennai, and then by the year 2013 from Shri Shalman Khurshid when he was working as a union minister for external affairs. So same when sir was serving as an RPO, regional passport office, Trichy. So other than that, he was recognized by state government also for doing this pro-illiterate new public grievance redressal mechanism in regional passport office called Social Audit Cell, and also for setting up a new passport seva kendra in Pondicherry region, so that many people do not have to access Chennai for applying for passport or for either renewal or things related to that. So these are all the laurels and accolades. Actually, sir mentioned me that you should not read out the accolades that he has got while serving his role in his time period. But I know the curiosity of the audience that you are all very focused upon the session, because when any IAS, IPS, IFS officers get connected with the public, definitely we look forward to something deliberately we are going to get from them. So in that way, I would like to invite Mr. Balamurugan sir to grab the platform to make your speech until the time you get satisfied, sir. Because he is such a dynamic person. Again, I want to say that while I was my speech was scheduled next to his sir's speech,
And really, I forgot whatever point that I have made for my talk session, because his points were amazing. Because more student audience were there for that session. Almost 1,000 to 1,500 students were assembled for this session. So it was very pointful, meaningful, and it was to fine tune the younger generation. So please be focused on this. And one more thing I forgot to say, that is inside all these things which he has done, because it is a work, he has done something related to work, something particular and something specialized. But other than that, sir has done a wonderful thing, that is voluntary adoption and development of his village. These all can't be able to think upon and execute in a finer way, because நாம வந்து இந்த பொதுப்பணித்துறையோ இல்ல ஒரு ஒரு பொது வாழ்க்கைக்கு நாம வந்துட்டு சிவில் சர்வெண்ட் அப்படின்னா பொதுமக்கள் அப்படின்றப்போ அந்த கிரீவன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா நல்ல விஷயங்களையும் நமக்குள்ள ஒரு பீரியட்ல வந்து செஞ்சாகணும். அப்படின்றப்போ இட் இஸ் வெரி கியூமுலேட்டிவ். ஸோ இதுல வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யறது வந்து எல்லாருக்கும் சாத்தியமான காரியம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அடாப்டிங் இஸ் நேட்டிவ் வில்லேஜ் அண்ட் trying to embed his own interests, like developing the hospitals, educating all the public residing in his village, நிறைய elderly people நிறைய தேவையான விஷயங்களை செய்யறது, இந்த மாதிரி நிறைய. he is a very very social person. I really it is not like that. I would like to say it is a one more feather to your cap. We don't have words to say enumerate that. So we wish you to travel a lot and do whatever you want to this society without any breaks. Wish you all the very best, and we wish all the supreme power to be with you throughout your career. Thank you so much, sir. Now the time is yours, and you can make it to the audience, sir. Thanks a lot. Ma'am, I'm spellbound. That's a very generous introduction. It's all says how nice, how your heart is so good that you can recognize people. Anyway, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, I don't know if you can justify இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம். I don't know how far I'm. It's not, because அதாவது வந்து maybe நீங்க வந்து you are traveling with your career, you are blended with your career, but வந்து நாங்க வந்து பொதுமக்களா பார்க்கிறோம். Maybe we are managing this institution, but we are focused on the students who are willing to study here. அவ்வளவுதான். இது வந்து ஒரு 1000-2000 மக்களா இருக்கலாம். பட் வந்து ஒரு ஃபாரஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்றது வந்து இட் இஸ் ஃபார் அஹெட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இல்லையா சார்? am I right? Because you are given all the financial powers like how the district collector does. This IFS service is more ahead and equivalent to that. அப்படின்றப்போ இத கையாளுற முறைகள், the administration வந்து it should be highly dedicated and up to the mark. And even நம்ம நினைக்கிற விஷயங்கள், சில விஷயங்கள் நடக்காட்டாலும், நிறைய தடுமாற்றம், நிறைய தடைகள் ஏற்பட்டாலும் இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்து நமக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா நாங்களும் நிறைய ஒரு பப்ளிக் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம்னா ஓகே, தட் இஸ் ஆல் லைக் நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சோம்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும். பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் உங்க மனசுல வச்சு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றப்போ it is a wonder. What you're doing, how you serve this society is a wonder. ஸோ அதனாலதான் எங்களால வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்க முடியாது சார். ஸோ தட் ஐ டுக் திஸ் மச் டைம் டு எலாபரேட் யுவர் இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ சார். எஸ் தேங்க் யூ. ஆக்சுவலா மோட்டிவேஷன் வந்தா நீங்க எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இனிமேலாவது வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும்ன்றது நிச்சயமா ஐ எம் டேக்கிங் தி மெசேஜ். தேங்க் யூ மேம் ஃபார் ரெகக்னைசிங். தேங்க்யூ சார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுமா, இல்ல எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இத they only listening videos பார்க்க முடியுமா? எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க வீடியோ and audio they can make it live sir. It is live, audio and video both are live. எப்படி I'm not able to see them? எப்படி இல்ல சார், அவங்க வந்து they could be able to represent their views only through the chat line, through the messages they post in chat line. That's all sir. Yes sir. Yes sir. எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இத பார்த்துட்டு இருக்காங்க? Last time yes sir, the last list was almost equal to 2000 in a day sir. Yes sir, in a day. Okay. இல்ல இப்போ இத வந்து we are going to post it or currently they are watching? That's what I want to know. Currently they are watching sir.
currently they are watching. எத்தனை students approximately? Just a minute, sir. I'll get back and how do I get self-motivation during the course of yes, sir. During the course of first attempt, and even if anything happens while at the time of first attempt. Yes, sir. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன்னா மேடம் வந்து இவ்வளோ சொன்னாங்க, ஸோ நீங்களாம் நினைச்சிருப்பீங்க இவரெல்லாம் வந்து நல்லா படிக்கிறவர், நல்லா காலேஜ்ல நிறைய ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாரு. அப்படிலாம் இல்லை. ஐம் ஜஸ்ட் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ என்னுடைய காலேஜ்ல ஐ எம் நாட் அ டாப்பர். உங்க கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. இட்ஸ் ஆல் அப் டு யுவர் மோட்டிவேஷன். நீங்க எந்த அளவு மோட்டிவேட்டட், ஹவு மச் யூ வாண்ட். இதுல ஆன்சர் வந்து ஹவு மச் யூ நீட் இட். Very clear, sir. Yeah. It's all how much you need it. அதுதான் இதனுடைய ஆன்சர். How much you want it, how much badly you want it, how much you are desperate for. Okay. அதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு நான் ரொம்ப பசியோட இருக்கேன், அப்போ நீங்க வந்து யூ ஆர் இன்வைட்டிங் மீ ஃபார் டின்னர், நான் வந்துட்டு சாப்பிட்றேன். அது வந்து உங்களுக்கு நீங்க அப்போ யாராவது கேட்குறீங்கன்னா இஸ் இட் டஃப் டு ஈட் அப்படின்னு யாராவது கேட்டாங்க, வாட் வில் ஐ சே? ஐ எம் சோ ஹங்க்ரி ஃபார் இட். நோ. ஸோ அதுதான். ஸோ இதுதான். ஆர் யூ ஹங்கர்? டூ யூ ஹேவ் அ ஹங்கர் ஃபார் இட்? வாட் மோட்டிவேட்ஸ் யூ? வாட் டிரைவ்ஸ் யூ? எதுக்காக நீங்க சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணீங்க? ஸோ இது பொறுத்து தான் எல்லாமே. இட்ஸ் நாட் டஃப். இஃப் யூ ஆர் மோட்டிவேட்டட், இட்ஸ் நாட் டஃப் அட் ஆல். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. மற்றவங்களை உங்களை பார்த்து சொல்லலாம், நீங்க எப்படி இவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, அதெல்லாம் உங்களை யாராவது கேட்கலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை அட்ரஸ் பண்றேன். பட் ஃபார் யூ, யூ என்ஜாய் டூயிங் இட் பிகாஸ் யூ ஹேவ் அ கோல். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டிசைட் என்னோட விஷன் என்ன, கோல் என்ன, நான் என்ன பண்ணணும், எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஏதோ ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஒரு வெபினார் பண்ணாங்க, இல்லை வந்து பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்லாம் ட்ரை பண்ணா, எஸ் இட் வில் பி டஃப். இஃப் ஐ காட் இன்ஸ்பயர்ட் பை சம்படி, ஒரு சிவில் ஸ்டூடெண்ட் இருந்தாரு, இப்படிலாம் பண்ணாரு, இல்லை நீங்க ஏதோ டிவியில பார்த்துருக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கலாம், ஆர் உங்க காலேஜுக்கு வந்திருக்கலாம். சம் பீப்புள் ஹவ் இன்ஸ்பயர்ட், எனி இன்சிடென்ட் ஹஸ் இன்ஸ்பயர்ட். அப்படின்னா எனி பர்சனாலிட்டி ஹஸ் இன்ஸ்பயர்ட். ஒரு நல்ல ஒர்க் பண்ற ஒரு சிவில் சர்வெண்ட், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா இட் இஸ் லைக் கண்டேஜியஸ் கோ இது மாதிரி தான் அது. இட் வில் இன்ஃபெக்ட் யூ. Then every cell within you will think about it, so it will drive you automatically. You don't have to do anything extra. It's all okay. It will drive you. But of course, sir, if you tell this point with your own lifetime experience, while we are preparing for this UPSC, how you cracked through, how your mindset was at the time of receiving the results and at the time of attending the interview, these all points you can share. Okay, that's very very correct. ஆமா, இது நான் ரொம்ப வேகமா சொல்றதுக்கு பதிலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிக்கும்போது சொன்னாங்க வந்து இந்த காலேஜ் முன்னாடி படிச்ச ஒரு எஸ்பி வராரு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஈவென்ட்ல. சைலேந்திர பாபு ஆக்சுவலா இஸ் நவ inspiring personality. Yes sir. நான் ஐ தாட் இந்த சிவில் சர்வெண்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்கெல்லாம் வேற பிரீடு. ஐ எம் வெரி காமன் ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இது ஐ தாட் இவங்கெல்லாம் வேற பீப்புள், வேற டைப் ஆஃப் பீப்புள், வேற மாதிரியான ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள். ஏதோ ஒரு மாதிரி ஒரு மித்து என்கிட்ட இருந்தது மைண்ட் ப்ளாக். இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் அப்படின்ட்டு. ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர்கிட்ட பேசும்போது கூட எனக்கு பயமா இருந்தது. ஐ மீன் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஷிவர்ட். பட் அவர் ரொம்ப கேஷுவலா பேசினாரு. இப்படி he was addressing people இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்தா வாங்கப்பா நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஸோ ஹவு சிம்பிள் இஸ், அவர் நம்மள மாதிரி தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. பட் இஸ் இன் வெரி ஹை பொசிஷன். அவருக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு, எவ்வளவு அவரு நல்லது பண்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வென் ஐ டாக் டு ஹிம், திஸ் இன்சிடென்ட் இன்ஸ்பயர்ட் மீ. அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு ட்ரெக்கிங் போனோம் நாங்க. ஸோ ஐ ஹேட் மோர் சான்ஸ் டு இன்டராக்ட் வித் ஹிம். ஸோ அந்த இதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இல்ல இஸ் நாட் டிஃப்ரெண்ட் பிரீட், இஸ் நார்மல் லைக் மீ. அந்த ஒரு இது எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸோ அது எனக்கு நிறைய ஓப்பன் ஆயிடுச்சு. என்னோட மைண்ட் ஓப்பன் பண்ணிடுச்சு. அதை எனக்கு மைண்ட் பிளாக் அதை எடுத்துருச்சு. அந்த 1 or 2 incidents of moving with him. So இந்த மாதிரி so then I started automatically அதை எனக்கு கல்டிவேட் ஆச்சு. ஏன் நம்ம பண்ணக்கூடாது, ஏன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது.
அப்புறம் அவரை பத்தி ஸ்டோரிஸ் எல்லாம் கூட கேள்விப்பட்டேன். அவர் எப்படி வந்து பசங்க எல்லாம் வந்து வெளியில கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு படிப்பாரு அப்படின்னு அந்த டைம்ல சொல்லுவாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் நீங்க ஸ்டோரி இந்த மாதிரி சம் இன்ஸ்பிரேஷன் சம்திங் வி நீட். அதுக்கப்புறம் when I decided ஓகே நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு we have to go to டெல்லி, அங்கதான் நல்ல ப்ரிப்பரேஷன் கோச்சிங்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே ஐ புக் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்கலி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு 4-5 பேர் புக் பண்ணோம். ஸோ the question is, what is the source of your motivation? That should be very very strong. That will drive you automatically. That is the point I want to drive here. So அது பண்ணிடுச்சு, அது வந்துருச்சுன்னா இது டஃப்ன்ற கொஸ்டினே it won't be a correct question at all whether it is tough. So how desperate you are for அது. இப்போ நான் சைலேந்திரபாபும் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். There are several incidents. My own family, I'm from agriculture family. I know how tough it is. ஒரு கவர்மெண்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்தாருன்னா வீட்டில் அப்பா எப்படி பயப்படுறாங்க, ஏன் அவருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அவருக்கு ஏன் ஜீப் கொடுக்குறாங்க, இது பேசிக் கொஸ்டின்ஸ். என்ன வாட் இஸ் a கவர்மெண்ட் சர்வன்ட், அப்படி என்ன அந்த அந்த கைண்ட் ஆஃப் விசிபிலிட்டி தே ஹேவ், அதுக்காக மக்கள்லாம் எப்படி மேபி ஐ எம் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ், எனக்கு அப்படி தோணலாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தோணாம இருக்கலாம். இட்ஸ் ஆல் லைக் இது காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். லைக் வாட் இன்ஸ்பயர்ஸ் யூ, அது அந்த சீட், தட் இஸ் அ சீட். இது வந்து இட் நீட் நாட் பி காமன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு மூவில பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆகலாம். ஸோ இது இஃப் யூ ஆர் இன்ஸ்பயர்ட் then everything will come into your way. You will it will act like a gravity. என்ன பொறுத்தவரையில அந்த பாலோகோல சொன்ன மாதிரி அல்கெமில வந்து யூனிவர்ஸ் will conspire சொன்ன மாதிரி you will gravitate. People will come to you, materials will come to you. நீங்க ஆட்டோமேட்டிக்கலா கூகுள்ல போய் சிலபஸ்லாம் எடுத்து வச்சு நீங்க ரூம்ல ஒட்டிடுவீங்க, இதான் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் வந்துடும். ஸோ இது இல்லைன்னா எஸ் இட்ஸ் tough. So this is the point I want to drive. So next, ma'am, shall we go to the next question? Okay. Thank you, sir. So you was supposed to see one inspiring personality during your college days. Like many have been சொன்னீங்க, but the most pointedly Shailendra Babu sir. Even I was supposed to watch his speech some 6 to 7 years back. எனக்கே பயம். எனக்கு வந்து I was a very general audience, but வந்து I had an opportunity. அப்போ வந்து கேள்விப்பட்டிருக்கோம், செஞ்சிருக்கோம், ரொம்ப பவர் பேக்டா இருக்குமோ அப்படி இப்படின்னு நினைச்சேன். பட் வந்து it was very inspiring and highly motivating. So நீங்க வந்து you saw him at the time you were doing your college. So followed with that, your family also gave some reason for you in the terms ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்தா எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், நம்மளுடைய ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்து இட் கேவ் a push for you so to go in this channel. இல்லையா சார்? இது can be one okay sir. So then how many programs you have addressed for the students, sir, other than your profession? Okay, profession likely நீங்க வந்து you have more platforms. Every day you will be having multiple meetings இருக்கலாம். It's all scheduled. But வந்து other than that, இப்போ நீங்க உங்களுடைய நேட்டிவ் வில்லேஜ் அடாப்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? So இதெல்லாம் வந்து it is upon your own interest. So what gave you the impulse to do that, sir? What gave you the impulse to do that particularly? And நீங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து as of now நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க? Ma'am, when I was reading your profile, I was so impressed. நீங்க வந்து more than 200 பண்ணிருக்கீங்க. Not like you, sir. Not like you. Yeah. நான் அந்த அளவு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா பேசிக்கலி I think myself I am a very compassionate person. You can say emotional or compassionate person. So I know that, sir, because at the first time I saw you, ஒரு IFS officer இப்படி இருப்பாங்களா? You were very simple and humble. Your students were highly interacting you after your session. They were placing so much of queries from their side. அப்போ வந்து I really got the point. You are highly a compassionate person அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார், எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கீங்க? program highly contacted also. Please reveal the fact. Sorry, நாங்க வந்து என்ன பண்றோம்னா நாங்க அட்ரஸ் பண்றோம் சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து on behalf of our institution we address more rural students actually. எதுக்கு பண்றோம் அப்படின்னா நிறைய படிங்க, ப்ளீஸ் எஜுகேட் ஆகுங்க. இட்ஸ் நாட் லைக் தட்
ரன் ஆஃப் த மில் ஷோ கிடையாது. நாம வந்து அன்லெஸ் வி எஜுகேட் அவர் செல்ஸ், எஜுகேஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் எம்பவரிங் யுவர் செல்ஸ். ஒரு ஒரு போல்ட் ஆட்டிடியூட் வந்து படிச்சா மட்டும்தான் கிடைக்கும்னு, இட் இஸ் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து நிறைய ரூரல்ல இருக்கிற மக்களுக்கு வந்து நாங்க கொண்டு போறோம். அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து நாலேஜே கிடையாது. நாலேஜ் கிடையாது in the sense what in what way government helps them in studying further higher education, school education அப்படின்ற ஒரு விஷயங்களும் தெரியல. இதை தாண்டி வந்து இதை படிச்சா இதோடைய கேரியர் மேப்பிங்கும் அவங்களுக்கு தெரியல. ஸோ இக்னோரண்ட், ஸோ பேத்தட்டிக் டு see them. ஸோ அதனாலதான் இவ்வளவு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் பண்றதுக்கு எனக்கு இம்பல்ஸ் கொடுத்தது இந்த ஒரு சின்ன காரணம் மட்டும்தான். பட் ஆனா நான் பாக்குறது வந்து the public without any knowledge, but you can do both of it. People with knowledge, people with high knowledge, people without knowledge, with lack of knowledge. இந்த எல்லா மாதிரியான சமூக தரப்பினரையும் நீங்க மீட் பண்றீங்க இல்லையா சார்? how do you feel upon that? நீங்க உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் வந்து எந்த மாதிரி இருக்காங்க, அவங்க மனநிலையை upon your department which you are serving now எப்படி மாத்தினா இந்த எக்கோ சிஸ்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? Like you said, we need exposure, knowledge, motivation. நீங்க நிறைய அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்டூடெண்ட், ரூரல் ஸ்டூடெண்ட், உங்க காலேஜ்ல நிறைய ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாடமிக்லி நல்லா பண்றதுலாம் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ இதெல்லாம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் தான் இன்சென்டிவ்ஸ். வை ஷுட் ஐ ஸ்டடி, வை ஷுட் ஐ கெயின் நாலேஜ், அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி அந்த இன்சென்டிவ்ஸ் தான். somebody has given me throughout my life, in my college days I got some kind of scholarship. I'm not saying that proudly, and that is why I could study. otherwise ஏதாவது போய் பண்ணிருப்போம். ஸோ இந்த இன்சென்டிவ், இந்த மோட்டிவேஷன் என்னது இது? அதாவது எனக்கு என்ன பர்சனல் நினைப்பேன்னா, இது என்ன, அதாவது நான் எதுவுமே கண்டுபிடிக்கல. somebody spend their whole lifetime, ஒரு எடிசன் எடுத்துங்க, whole lifetime he spend அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஒருத்தர் 1 year 2 year உட்காந்து புக் எழுதிருக்காங்க. நான் ஒண்ணுமே பண்ணாம ஒன்லி 1 month அந்த புக்கை படிச்சுட்டு அதை நான் ஆன்சர் கரெக்டா பண்ணா எனக்கு ஒரு பெரிய ஜாப் கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க. I can't believe this. What did I do? நான் கண்டுபிடிக்கல. அவங்க யாரோ கண்டுபிடிச்சதை, யாரோ புக் எழுதுனதை உட்காந்து படிச்சு நான் ரிப்பீட் பண்ணதுக்கு it's a miracle for me. This competitive examination, it's itself is a miracle for me. That's why I say learning includes earning. Is a student நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். If you are learning அந்த எல்லை எடுத்துட்டீங்கன்னா it already includes that. You can earn just not money. You can earn whatever you want. Whatever you want. There are more things apart from money. You can self-actualize. நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா பண்ண முடியும். எல்லாமே பாசிபிள். So in the incentive தான், the point I want to drive is the incentive I got, the motivation I got. இதுதான் மேடம் நான் ரீசனா சொல்லலாம். I don't know if I answered you properly. This is the thing I want. No sir, இது வந்து properly அப்படின்றது கிடையாது, perfectly. So like அதாவது நீங்க UPSC எக்ஸாம் கிராக் த்ரூ பண்றது ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க சார். அப்படிதான் எங்களுக்கு தோணுது. because I studied the books which was notified to crack through this exam, clear பண்ணேன். somebody wrote that book, I just என்ன சொல்ற மெமரைஸ் பண்ணிட்டு நான் பண்ணேன். I got this, I was offered with this role அப்படின்னு சொல்றீங்க. but that is not that simple, no. You have the people assess you, the panel assesses everyone how far the person is better in the grasping the knowledge and extracting the knowledge, because the one who has the ability to do it 10% can be able to deliver it to the public 10%. அதுதானே சார் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் உடைய மெத் இல்லையா சார்? நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. இல்ல இப்போ பசங்க என்ன கேக்குறாங்க, நான் ஏன் படிக்கணும்னு கேக்குறேன். நான் அதுக்கு சார் சொல்றேன், why should I read? எவ்வளவு போரிங்கான விஷயம். ஏன்னா அவ்வளவு விஷயம் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எவ்வளவு இதுக்கு என்ன ஒரு படின்னு ஏன் சொல்றீங்க? நான் அதுக்கு தான் இதை சொல்றேன். படிக்கிறது வந்து எவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப யாரும் கதவை தட்டி எந்த வேலையும் நான் போய் செய்யறேன். எக்ஸாக்ட்லி. நான் எதுவும் I have not picked up a spade or worked in my farm. Nothing I have created. I only gained knowledge. It is a selfish thing according to me. அதை synthesize பண்ணி I have written in an exam. அதுக்காக உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. Think, I mean, I want to request students think it is a miracle happening. நிறைய ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு, இது வந்து கரப்ஷன் இருக்கா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து கரப்டான ஆளுங்களாம் ஆக முடியுமா, மீன்ஸ் அங்கேயே பண்ண. நோ, அப்படி இருந்தா நான் என்ன மாதிரி ஆள்லாம் வந்திருக்கவே முடியாது. UPSC is the kind of temple. It is a modern temple for people like me, and I know hundreds of people like me.
அண்ட் Yes, sir. இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஆகலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ரீடிங் ஆர் லேர்னிங் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட் இன் லைஃப். அது யூபிஎஸ்சினா ஒரு அற்புதமான உங்களுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கு மேல இருக்கு. They can go to UN, they can go to World Bank, or they can become the best scientists in the world. They can go create things like WhatsApp and Facebook, so many things. But learning itself is எவ்வளவு important இருக்கா இந்த எக்ஸாம்பிள்ஸ். Okay, sir. Thank you. And actually, we are seeing more students from our locality past few months. Actually, para students எல்லாமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா, they have the option to pursue with engineering degree. ஒரு graduation அப்படின்றதுல we have varied from what you did and BSc, MSc, BA, MA, sociology, நிறைய விஷயங்கள், மெடிசன் நிறைய இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி a civil servant, ஐ வாண்ட் டு பி a collector. 2 days முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 girls came and met me. நான் படிக்கணுமே, பட் ஐ வாண்ட் டு பி a collector அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து ஐ கேவ் த மோட்டிவேஷன் லைக் இட் இஸ் ஈஸி டு கிராக் த்ரூ UPSC examination if you perfectly plan and do it at the right time அப்படின்னு சொன்னா. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி தெளிவா தெரிஞ்சுட்டு ஒரு எக்ஸ்பர்ட் பேனல்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 ஃபார்ம் பத்தி தரவா பண்ணிட்டு அந்த மெயின்ஸ் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஓகே, யூ கேன் கெட் அ சான்ஸ் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ. பட் நாட் ஆல் 3 levels ஆர் ஈஸி, நாட் ஆல் 3 levels ஆஃப் டஃப். இந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணேன். பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வாஸ் assertive in conveying them, because I should be assertive as an educationist to the students. I should promote them. In அவங்களுடைய ambition சொல்றப்போ definitely we should be a person to inspire them or even to promote to their level of thinking. But நீங்க வந்து you have undergone that miracle and now you are in that way அப்படின்றப்போ நீங்க இதுக்கு to become a civil servant. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பத்தியும் மெயின்ஸ் எக்ஸாம் பத்தியும் இன்டர்வியூ கிராக்கிங் பத்தியும் நீங்க அந்த ஒரு ப்ரொசீஜர் சொன்னீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஃபைன். நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதாவது சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன் இஸ் a very key word. நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மோட்டிவேஷன் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம். ஏன் பண்ணணும்ன்ற மோட்டிவேஷன், ஏன் படிக்கணும்ன்ற மோட்டிவேஷன், படிக்கிறது தான் ஈஸியஸ்ட் வேலை ஒரு ஜாப் வாங்குறது, அதை பத்தி பேசணும். 3வது வந்து எப்படி பண்றது, இட்ஸ் கோயிங், ஐ திங்க் இட்ஸ் கோயிங் இன் த ரைட் பாத். ஸோ ப்ரிப்பரேஷன் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க நம்ம நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களே ஒரு மைண்ட் பிளாக்லாம் வச்சுட்டு கரெக்ட் சிம்பிளா யூபிஎஸ்சி சிலபஸ் என்னன்னு நம்ம ஒரு 2 minutesல கூகுள் பண்ணி யூபிஎஸ்சி வெப்சைட் பண்ணி கூகுள் பண்ணி நம்மளே பார்த்துக்கலாம். அது பண்ணாம நிறைய டவுட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அது ஆப்ஷனா எடுக்க முடியுமான்னு. எல்லாமே அந்த வெப்சைட் நம்ம வெப்சைட்ல இருக்கு. ஐ டோன்ட் நோ, வி கேன் ஈவன் ஷேர் இட். இது ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ ப்ரௌஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, சிலபஸ் எடுத்து கிளியரா ஒரு 3 hours படிச்சு அதை முடிஞ்ச ஒரு பிரிண்ட் அவுட் ஏதாவது எடுத்து அவங்க ரூம்ல ஒட்டி வச்சிருக்கோம். நம்பர் 1 ஒர்க். that will stop so many myths. இப்போதைக்கு நம்ம வந்து சிலபஸ் என்ன பேட்டர்ன் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஜிஎஸ் பேப்பர் இருக்கு, ஒரு சிசாட் பேப்பர் இருக்கு. சிசாட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். அது இப்ப என்ன அட்வான்டேஜ் ஃபார் இன்ஜினியர்ஸ்னா, அதுல வந்து இப்ப மேத்தமெட்டிக்ஸ் இப்போ வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் நாட் சோ மச். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அது இப்போ முன்னாடிலாம் ஏதோ ஒரு ஆர்ட் சயின்ஸ் படிச்சவங்க ஈஸியா வந்துடலாம். இப்போ வந்து இன்ஜினியர்ஸ் ஹேஸ் மோர் அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் தி சிசாட் காம்பனன்ட் இன் த ப்ரிலிமினரி எக்ஸாம். ஈவன் மெயின் எக்ஸாம்லயும் வந்து சர்டன் காம்பனன்ட் ஆப்டிடியூட் ரீசனிங் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஈஸியா இன்ஜினியர்ஸ் பண்ணலாம். ஸோ இதை ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு we have to make a time table. அந்த டைம் டேபிள்ல இந்த வீக்குக்கு என்ன பண்ணணும் அது மட்டும் கவலைப்பட்டா போதும். நம்ம வந்து சிலபஸ் மட்டும் வச்சுட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் என்ன பண்ணணும், இட் லுக் லைக் ஓஷன், யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் இன் a beach லுக்கிங் அட் தி ஓஷன் மாதிரி இருக்கணும். ஒன்றும் தேவையே இருக்காது, அது பண்ணவே கூடாது. இந்த வீக் சிலபஸ் என்ன அதை மட்டும் நம்ம ஒரி பண்ணணும். இன்னைக்கு நான் என்ன படிக்கணும் அது மட்டும் தான் போதும். ஸோ இதுதான் அந்த சிஸ்டமேட்டிக் way, I mean compartmentalizing the task. Syllabus we should be thorough. If I've taken mechanical engineering as my option subject, syllabus நான் மெமரைஸ் பண்ணிடுவேன். மெயின் சிலபஸ் வந்து மெமரைஸ்டா இருக்கணும், எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கணும். அப்கோர்ஸ் மெயின் இப்போ நம்ம உடனே போக போறதுல நீங்க ஃபுல்லா சொன்னதுனால நான் சொல்றேன். இப்போதைக்கு ப்ரெடிக்ட் சரி
preliminary syllabusல ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி பைஜூ இந்த மாதிரி ஆப்லாம் போனீங்கன்னா அவங்களாம் சொல்லியிருக்காங்க, அங்கேயே சொல்லியிருக்காங்க, we can start NCERT books, CBSE books, NCERT books. இதை வந்து 6th 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்து படிக்கலாம். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அதுல ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, சோஷியாலஜி, கொஞ்சம் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, கவர்னன்ஸ் இருக்கு, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் preliminary. ஸோ இந்த சப்ஜெக்டை கவர் பண்றதுக்கு சயின்ஸ், ஜியோகிராஃபி, பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், கவர்னன்ஸ் சப்ஜெக்ட்லாம் கவர் பண்றதுக்கு ஸ்கூல் புக் பெஸ்ட் திங் டு ஸ்டார்ட். எல்லாத்தையும் மறந்துடலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி வராங்க, அந்த ப்ளூ லைட் ரெட் லைட்லாம் தூக்கி போட்டுட்டு ஸ்கூல் புக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. So this is what to start with, this is the best thing I would say. You may ask me. Sir, can you say can you say something upon the mains examination? ஒரு 9 பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சார். இட் இஸ் அப்பான் அவர் சாய்ஸ். அந்த பேப்பர்ஸ்லாம் நம்ம வந்து முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி இந்த டாபிக் எனக்கு பிடிக்கும், ஸோ இந்த டாபிக்ல பண்ணா ஐ குட் டூ பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதோடைய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேன் யூ சே சம்திங் ஆன் தட் சார்? என்ன மாதிரியான சப்ஜெக்ட், எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, டோட்டல் ஆப்ஷன்ஸ், அப்பான் விச் ஹவு மச் வி கேன் சூஸ்? இத பத்தி ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா பெட்டர். Right, there are more than 16 subjects இருக்கு. from engineeringல வந்து மெக்கானிக்கல் இருக்கு, சிவில் இருக்கு, electrical engineering subject, engineers can take mathematics. இன்னொன்னு என்னன்னா, இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியரிங் தான் ஆப்ஷனா எடுக்கணும்னா இல்ல, you can take an optional subject, even geography நிறைய பேர் எடுக்கிறாங்க, political science எடுக்கிறாங்க, public administration. so இந்த subject options போயிட்டு wait a minute, if I can share, can I share a screen? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணனா எல்லாரும் பார்க்க முடியுமா ஸ்டூடண்ட்ஸ்லாம்? ஸ்கிரீன் ஷேர் பண்ணவா? Yes sir, you can make it sir. You can make it sir. But you have to change the camera mode sir. Camera mode. Okay, ஸ்டூடண்ட்ஸ் பார்க்க முடியாதுன்னா நான் அதை பண்ணல. அதர்வைஸ் சப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னது யூபிஎஸ்சி ஓட இதுல இருக்கு, ஆர் எனி நீங்க பிளாக்ல போனாலும் இருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் இல்லை. ஸோ ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்றோம், ஏதோ ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்ட், அப்புறம் 2 GS பேப்பர், GS1, GS2, ஒவ்வொரு பேப்பர்லயும் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஷன், அவ்வளவுதான் மெயின் எக்ஸாமினேஷன். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து எகெயின் அந்த பிலிமினரியில வந்தது டீடைலா வரும். ஹிஸ்டரி ஒன்னு, ஜியோகிராஃபி ஒன்னு, சயின்ஸ் ஒன்னு, எத்திக்ஸ் ஒரு காம்பனன்ட் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி ஒரு காம்பனன்ட் இருக்கு, அந்த மாதிரி வேரியஸ் பேப்பர்ஸ். Okay. So, can you tell about the examination, sir? How long time for each paper and related things? Okay, நீங்க இப்ப இந்த preparation will take minimum 6 months preparation. ஒரு நாளைக்கு 6 to 8 hours படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 6 months preparation is enough. இது வந்து ஒரு மாஸ்டர் எக்ஸாம் மாதிரி வச்சுக்கலாம். இது நீங்க படிச்சுட்டு சைட் பை சைடு வந்து எந்த எக்ஸாம் பண்ணாலும் வந்து அதே தான். ஒரு எக்ஸாம்பிள், காந்தி எங்க பிறந்தாருன்னா அது வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு ஒரு இடத்துலயும் இல்ல வந்து ஒரு பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டினுக்கு வேற இடத்துலயும் அவர் பிறந்திருக்க மாட்டார். அதே தான். அதே ஹிஸ்டரி, அதே ஜியோகிராஃபி, அதே சயின்ஸ், உங்களுக்கு இது ஓவராலா படிச்சு எல்லா எக்ஸாமும் கிராக் பண்ணலாம். There are RBI exam, NABARD exam, bank probationary exam, கேட்ல கூட ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு. சோ இத வந்து அப்படி நினைக்கணும். நான் வந்து ஐஏஎஸ்ல இது ஓவராலா அதை படிச்சுட்டுனா எந்த எக்ஸாமும் ஈஸியா இருக்கணும்ன்ற கான்செப்ட்ல they have to start. Okay. Sir, actually என்னுடைய ரிலேஷன் சர்க்கிள்லயும் சரி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி, I see most of the youngsters are preparing for the UPSC examination. பட் வந்து நான் நிறைய சமயங்கள்ல வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட வாட்ச் பண்றது உண்டு. ஈவன் நமக்கு அதை ஒரு வாய்ப்பு நம்ம எடுத்துக்கலன்னாலும் we can assess something from them. Can you say something upon the attitude? நான் இனிஷியலாவே ஒரு கொஸ்டின் பண்ணேன், அது based on this only, how you can keep yourself motivated அப்படின்னு சொல்லிட்டு, how you can hone the attitude, how you can hone the attitude. So ஒரு composed atmosphere அப்படின்றது தேவையா during the while of preparing for this exam? Otherwise we can prepare it at any என்ன சொல்றது, உனக்கு நமக்கு வந்து என்ன மாதிரியான environmentல இதை நம்ம undergo பண்ணிக்கலாம்? It's a very important question. It's up to the individual. இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான question. பட் இது ஜெனரலைஸ் பண்ணணும்னா எப்படி சொல்லலாம், ஹைலி மோட்டிவேட்டட் பர்சனுக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை.
இப்போ ஒரு மீடியம் லெவல் தான் மோட்டிவேஷன் இருக்குன்னா தே கேன் ஃபார்ம் a group ஸ்டடி. இப்போ இந்த கோவிட் டைம் தாங்க பெஸ்ட் டைம் ஆக்சுவலா படிக்கிறது. இப்போ நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது காலேஜ்ல வந்து நான் என்னுடைய ஸ்டோரி இஃப் ஐ கேன் சே a small anecdote. நான் ஐ வாண்டட் டு ரைட் a ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எம்எஸ்சி பண்றதுக்கு பிஎஸ்சி பண்ணும்போது அது ஸ்காலர்ஷிப் கிடைச்சாதான் என்னால படிக்க முடியும். ஸோ வி தாட் ஐ ஹவ் டு ஸ்டடி, நம்ம படிக்கணும். ஆனா வந்து காலேஜ்ல எல்லாமே பண்ணலாம், ஆனா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது சொல்லுவாங்க, என்னடா அதுக்குள்ளே படிக்க ஆரம்பிச்சு எக்ஸாம் இல்லையே, ஏதாவது ஒன்று நடக்கும். இது பண்ணுவாங்க, ரூமுக்கு யாராவது வந்துட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணோம், நாங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ வி பிளான் நம்ம மொட்டை மாடிக்கு போய் படிக்கலாம். ஆனால் நைட்ல ப்ராப்ளமா இருக்குன்னு நாங்கள ஒயர் கனெக்ஷன் பண்ணி மேல ஒரு பல்பு போட்டு மொட்டை மாடியில தனியா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த 2 பேர் வந்து இட் ஹஸ் பிகம் 10 அப்படியே ஒரு 7-10 வரைக்கும் ஆயிடுச்சு. இட் வாஸ் வண்டர்ஃபுல். இட் வாஸ் a வெரி குட் மெமரி ஃபார் மீ. ஸோ அப்படிலாம் படிக்க வேண்டியதா இருந்தது. இல்லாட்டி அனதர் ஆப்ஷன் இஸ் ஐ ஹேட் டு கோ டு a சீனியர் ரூம். அவர் கொஞ்சம் நல்லா படிப்பார், ஏதாவது டவுட்னா கூட சொல்லி தருவார், அவர் ரூம் போனோம். இப்போ அந்த ப்ராப்ளமே இல்லை. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ட்ரை. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு எனஃப் டைம் இருக்கு. there is no disturbance. the disturbance is only the gadgets. ஸோ இந்த எல்லாத்தையும் குரூப் எல்லாம் வாட்ஸ்அப் தைரியமா டெலீட் பண்ணிட்டு they have to make a new WhatsApp group. நான் வந்து பேங்க்கு ப்ரொவைட் பண்ண போறேன், வரியா அப்படின்னு கேட்டா அவங்க எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட், ஒரு குரூப். சிவில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறேன், யார் வரீங்க அப்படின்ட்டு ஒரு குரூப் பண்ணிட்டு தே கேன் டிஸ்கஸ். அவங்கவுங்களும் வந்து டிவைட் பண்ணலாம். இந்த சப்ஜெக்ட் நீ படி, நீ பாலிட்டி படி, நான் ஹிஸ்டரி படிக்கிறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2 hours they can study, half an hour they can discuss. அந்த மாதிரி they can timeline பண்ணி wonderfully they can go. This I am telling for medium level motivation of people. But நான்லாம் அந்த மாதிரி டைப் தான். I was in a team, always I wanted team discuss. அந்த மாதிரி highly motivated people எதுவுமே நீங்க சொல்ல தேவையில்லை. they will do automatically. ஏன்னா it is an internet world. You don't have to feed anything. Everything is available in a YouTube or an app or உங்களுக்கு ஒரு பிளாக்ல எல்லாமே கிடைச்சிருது. ஸோ nobody requires any information from outside. So if you are self motivated, nobody is required. நான் வந்து டெல்லியில போயிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ரூம்ல வெளியில வந்து லாக் பண்ணிருப்பாங்க, உள்ள ஆள் இருப்பாங்க. ஏன்னா they don't want disturbance. ஃப்ரெண்டு வந்து ரூம்மேட் வந்து சாவி வந்து ஜன்னல், நான் வந்து ஐஆர் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கேன், அங்கே கொஞ்ச நாள் தங்கி படிச்சிருந்தேன். ஸோ ஜன்னல் வழியா தான். they don't want, they hate disturbance because அதுல வந்து என்னன்னா the only, அதுல ஒரு ரூம்ல எழுதிருந்தது, the only property I have now is time, so don't steal it. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க நாங்க படிக்கிற டைம்ல. இப்போ என்னன்னா ஆல்ரெடி தே ஆர் அலோன். ஸோ இஃப் ஏ மோட்டிவேட்டட் பர்சனா இருந்தாங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் டைம் இல்லைங்க. கண்டிப்பா சார். அதாவது நாட் ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி, யூ கேவ் அ ஜெனரல் ஒப்பீனியன் டு த பப்ளிக். அதாவது அது நீட் தேர்வானாலும் சரி, ஏன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன வேர்டிக் வழங்கணும்னு சொன்னாங்க, ஜேஇ மெயின்ஸ் மற்றும் இந்த நீட் தேர்வெல்லாம் இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மை டியர் ஆடியன்ஸ், ப்ளீஸ் மேக் இட் அ பாயிண்ட். அதாவது இந்த நாட்களை, லாக்டவுன் பீரியடை நமக்கான நாட்களை யூஸ் பண்ணிக்கலாம். வி கேன் லேர்ன். லேர்னிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஏர்னிங், இட் இஸ் டு எக்யூப் யூ வித் ரைட் நாலேஜ் அட் ரைட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது நாம செய்யற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் மேப்பிங் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஒரு சைக்கிள் எடுக்கிறோம், இல்ல பஸ்ல ஒரு டிக்கெட் எடுக்கிறோம், ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ப்ரீ பிளான்டு. பட் வந்து நாம பண்ற விஷயங்கள் சார் சொன்ன மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா இட் கிவ்ஸ் வே டு கிராக் டு டிஃபரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய லெவல் சி, லெவல் டி அப்படின்ட்டு ஒரு அடிஷனல் 3 levels have to be there for make this a point. Yes sir. Fine. So ma'am, if you agree, is it இது வரைக்கும் பேசுனதை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், கேட்கலாமா? So actually, what kind of books we can refer to prepare for UPSC examination? That is one of the questions that is being posted. Yes, sir. Books. Yeah. Books, as I said, for general studies, when they start from school books. Okay. No, not the state level school books, national level school book. NCERT would be best. எல்லாருக்குமே இது தெரியும். அதுவும் NCERT வந்து you can start right from 7th 8th standard school books. ஏன்னா உங்களுக்கு அந்த சிலதெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், நான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது தான்
நான் எதுக்கு என்னென்ன படிச்சேன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு. நான் எம்எஸ்சி வரைக்கும் எதுக்கு படிச்சேன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. when I started reading NCERT books, I could relate with everything. அப்பதான் எனக்கு பேப்பர்ல என்ன வருதுன்னு புரிய ஆரம்பிச்சது. பேப்பர் படிச்சேன்னா ஒண்ணுமே புரியாது. ஒண்ணுமே எல்லாம் இந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா இந்துல என்ன ஒண்ணுமே புரியாது. ஒரு so I started reading polity, I started reading geography, history. So then I thought, yeah, everything is connected. So உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல NCERT புக்ஸ்ல கிடைச்சிடும். ஆக்சுவலா அது என்னன்னா இட்ஸ் a wonderful journey. உங்களுக்கு வந்து லைஃப் என்ன, இங்க ஏன் இதெல்லாம் நடக்குது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். I want to say this to students. It is not only just to become an IAS officer, அது மட்டும் இல்ல. It is a thrill feeling. ஒரு ஆர்டிகல் ஒன்று போடுறாங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ்ல அந்த ஆர்டிகல் என்ன, எதுக்கு அந்த ஆர்டிகல் போடுறாங்க, நீங்க பாலிட்டி கான்ஸ்டிடியூஷன் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா புரியும் எதுக்கு அது டிஸ்கஷன் நடக்குது. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸ்கூல் புக் ரிகார்டிங் யுவர் சப்ஜெக்ட் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஸோ அது சப்ஜெக்ட் வைஸ் எது பெஸ்ட் புக்கா அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். The more we read, the more we take notes, that matters. யாரோட there is no like secret இவரோட இந்த ஆத்தரோட புக் படிச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மீன்ஸ் நிறைய எவ்வளோ புக்ஸ் நிறைய புக் ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் ரிஃபைண்டா அவங்களோட நாலேஜ் வந்து இருக்கணும். Depth of knowledge and depth of knowledge. Yes. Is it right, sir? Depth of knowledge. Yes. இதுல வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுல இன்னும் ரொம்ப டீப் நாலேஜ் வந்து ஆக்சுவலா யூபிஎஸ்சிக்கு தேவையில்லை. Okay. You may ask why. It may be a very contradictory statement I'm making. If you have a deep knowledge in, say, engineering, they want you to become a scientist. You go do PhD and to go and study in MIT. நீங்க வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்ஜினியர் ஆகுங்க, ஒரு டெக்னோக்ராட் ஆகுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன யூபிஎஸ்சியில் எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு காமன் மேன் நாலேஜ், ஒரு எஜுகேட்டட் பர்சனுக்கு என்னெல்லாம் எல்லாத்த பத்தி தெரியணுமோ அந்த அளவு தெரிஞ்சா போதும். நீங்க ஏன்னா படிக்க ஆரம்பிச்சோடனே சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி ரொம்ப ரிசர்ச் பண்ணி உள்ள போயிடுவாங்க. ஐ எம் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் விக்டிம். என்னோட குரூப்ல இவ்வளோ டீப்பா இதெல்லாம் சொல்றதே இல்லை. அதெல்லாம் எக்ஸாம் ஃபோக்கஸ்டா, எக்ஸாம் ஓரியன்டா, சிலபஸ் ஓரியன்டா கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து படிக்கணும். interested in particular subject, actually that is he has to PhD on it, a PhD on it. ஒரு ஸ்ரீதரன் மாதிரி ஒரு பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் correlated comprehensive knowledge, ஒரு நாட் மெமரைஸ் நாலேஜ், கான்செப்சுவலா கிளியரா இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ் போதும் ஃபார் a கிராஜுவேட் லெவல் நாலேஜ், நாட் a போஸ்ட் கிராஜுவேட் நாலேஜ். நிறைய அவங்களால நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. இது எதுக்காக இதை சொல்றேன்னா அந்த மித்து கூட போயிடும். நிறைய தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்படிலாம் இல்லவே இல்லை. there is a specific syllabus, there are old question papers. இது ரெண்டுமே தெரிஞ்சாலே நீங்க 50% நீங்க வந்து சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணிட்டீங்க. சிலபஸ் தெரிஞ்சு பழைய கொஸ்டின் பேப்பர் ஒரு லாஸ்ட் 5 year 10 year கொஸ்டின் பேப்பர் ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா 50% சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணிட்டார். பிகாஸ் he has destroyed so many myths in it. Okay. That is the point I wanted to try. Okay. ஓகே, அப்போ வந்து ஓகே, எல்லா கிராஜுவேஷன் படிச்சாலும் யூ கேன் கிராக் த்ரூ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இஃப் யூ ப்ராப்பர்லி பிளான், ஸ்டடி அண்ட் டூ இட். அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சாலுமே இஃப் யூ வாண்ட் டு பி அ சிவில் சர்வெண்ட் லைக் யூ, அவங்க வந்து இன்ஜினியரிங் டெப்தா போகாம ஓகே ஐ கெட் அ குவாலிஃபிகேஷன், ஐ ப்ரிப்பேர் ஈவன்லி ஃபார் த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். Am I right, sir? So yeah, this is the way to crack through UPSC examination for an engineering graduate, right, sir? Okay, fine. Okay, sir, thank you. And நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தை நோட்டிஃபை பண்ணீங்க சார். அதாவது வந்து NCERT சிலபஸ்ல வந்து நம்ம ரொம்ப தரோ நாலேஜ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இதுல 2 விதமான கேள்விகள் எனக்கு வருது. எப்படின்னா அதாவது போர்ட் ஆஃப் ஸ்கூலிங் வந்து இஸ் இட் a vital point in cracking UPSC examinations, sir? Because you told okay, after finishing schooling, after getting a thought that I should become a civil servant, இந்த மாதிரியான புக்ஸை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் I started correlating அப்படின்னு சொல்றீங்க. இதோடைய தொடக்கம் ஏன் போர்ட் ஆஃப் ஸ்கூலிங்ல வேற மாதிரி இருந்ததுன்னா NCERT புக் பேஸ்டா நாம படிச்சு வந்தோம்னா is it easy to crack through UPSC, sir?
மேபி. பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது வந்து நான் வந்து நீங்க என்சிஆர்டி வழியா படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸின்னு சொன்னா அது படிக்காதவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். அதனால ஐ வில் நாட் ஆக்சுவலி என்சிஆர்டில வந்து they are giving a foundational knowledge with conceptual clarity, not rote learning, not memorizing, not mark oriented. ஏன்னா அது நான் படிச்சேன், I enjoyed it. அதுல வந்து அதனால அது நான் சொல்றேன். ஸோ அதனால அவங்க என்சிஆர்டி சிபிஎஸ்சிலேயே படிச்சு வந்தாங்கன்னா எஸ் இட் இஸ் a big advantage for them. பட் என்ன நம்ம இப்போ 7th புக் நம்ம 7th ஃபுல்லா படிச்சிருப்போம் 7th ஸ்டாண்டர்ட்ல. இப்போ நான் அதை வந்து 3 daysல முடிக்க போறேன் நான் அந்த புக்கை. I will take 3 days to finish that 7th standard history book. 8th standard இதை வந்து ஒரு 4 daysல முடிச்சிட போறேன். ஸோ என்னன்னா இட் வில் டேக் ஒன்லி 3 months இந்த என்சிஆர்டி ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வந்து நம்ம அதுல வந்து ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அது பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ வுட் ரெக்வெஸ்ட் நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். ஓ இதுதானா அந்த ஃபீலிங் உங்களுக்கு ரிப்பீட்டட், இட் வில் கிவ் யூ என்டார்ஃபின். அந்த ஜர்னி இட் செல்ஃப் இஸ் சோ வண்டர்ஃபுல். ஸோ அதுக்காக இதை சொல்றேன். இப்போ நீங்க படிக்கல, நான் வந்து மெட்ரிகுலேஷன் போர்ட்ல படிச்சேன், சில பேர் ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்பாங்க. there is no bias against them, it's fine, that is okay. அதுல என்னன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் வேல்யூ கொடுத்து எழுதிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற இதுல என்னன்னா அதுல டு டூ ஒர்க் இருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், அதுல இன்ட்ராக்டிவா இருக்கு. அந்த அந்த எழுதுற லெசன் சாப்டர்ஸே வந்து ரொம்ப ஃபவுண்டேஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஐ ஃபெல்ட். ஓகே சார், அதாவது எனக்கு இதுல என்ன எனக்கே ஒரு பர்சனல் டவுட் இருந்தது. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்சிஆர்டி புக் தரவா இருந்தா யூ கேன், பட் அப்படி இருந்ததுன்னா ஏன் நம்ம வந்து ரூரல் ஏரியால இருந்து ஏன் இவ்வளோ கலெக்டர்ஸ், இவ்வளோ உங்களை மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அஃபீஷியல்ஸ் இவங்கெல்லாம் ஏன் வர்றாங்க? ஸோ அதனால அந்த போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து டசன்ட் மேட்டர் இல்லையா சார்? இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ நான் எதுக்கு இந்த கொஸ்டினை எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா, இட் ஷுட் பி மோட்டிவேஷன் ஃபார் ஆல் த பப்ளிக். ஸோ வேரெவர் யூ கம் ஃப்ரம், ஸோ நீங்க ரூரலா இருக்கட்டும், அர்பன், செமி அர்பன், எதுவா வேணாலும் இருக்கலாம், உங்களால வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை வந்து நல்லா பிளான் பண்ணோம் அப்படின்னா கிராக் பண்ண முடியும் இல்லையா சார்? இஸ் தட் த பாயிண்ட்? 100%. இங்க வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து உங்க ரீஜியன்ல வந்து யூ ஆர் டெவலப்பிங் யங்ஸ்டர்ஸ். நிறைய பேர் ரூரல் ஏரியால இருந்து வர்றாங்க, நிறைய பேருக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கும். அதனால இதை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஈவன் இங்கிலீஷ் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை. You can take the entire exam in Tamil language also, and even Tamil is an optional subject. Engineering, agriculture, botany மாதிரி தமிழ் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க இன்டர்வியூல போயிட்டு இன்டர்வியூல எப்படி நீங்க வந்து தமிழ்ல பேச முடியுமா அப்படின்னு நீங்க யாராவது ஸ்டூடெண்ட் கேட்கலாம். ஐ வுட் சே எஸ், நீங்க இன்டர்வியூல தமிழ்ல பேசலாம். there will be a translator. Tamil is a classic language, it is a constitutionally recognized language. அதனால இங்கிலீஷ் நோ, இட் இஸ் ஒன்லி ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ அதனால நம்ம தமிழ்லயே இந்த என்டையர் எக்ஸாம் கூட எடுக்கலாம். அது மாதிரி எடுத்து என்னோட பேட்ச்லயே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ நான் ரூரல் பேக்ரவுண்ட், இங்கிலீஷ் தெரியாது, நான் வந்து இட்ஸ் ஆல் அ மித், இட்ஸ் ஆல் அ மைண்ட் பிளாக். நம்ம ஒரு விஷயத்த ஃபுல்லா உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி ட்ரை பண்ணாமலே இந்த எடுக்கிற முடிவு எல்லாமே போய் நம்ம ரிசர்ச் பண்ணோமா, நமக்கு தெரியுமா, நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கோம், நம்ம கூகுள் பண்ணோமா இதை பத்தி, தட் இஸ் த ஆன்சர். ஓகே சார், இட் இஸ் a true motivation for all the students. இன்னும் ஒரு விஷயம் சார், அதாவது இதோடைய how many attempts you can take? யூபி அதாவது இந்த எக்ஸாமோட you can take 5 attempts. ஏஜ் வந்து ஏஜ் கேட்டகரி differs with ஓபிசியா, எஸ்சிஎஸ்டியா, ஓப்பன் கேட்டகரியா பொறுத்து இருக்கு. தட் இஸ் தேர் இன் த நோட்டிபிகேஷன். அந்த யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல இது எல்லாமே கிளியரா இருக்கு. இந்த எக்ஸாமோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இட் ஹேஸ் சர்டன் அன்சர்டனிட்டி திங். அன்சர்டனிட்டினா இந்த கெஸ்டேஷன் பீரியடே ரொம்ப லாங். ஒரு ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் மெயின், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, 1 year ஆஃப் இது இருக்கு. இதுவே கூட நான் ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத யோசிக்கிறேன். இதுவே கூட டெஸ்ட் ஆஃப் யுவர் பர்சவரன்ஸ். நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த சஸ்டைனிங் மோட்டிவேஷன், தட் இஸ் ஆல்சோ டெஸ்டட். ஏன்னா உங்க ஜாப் கூட அப்படிதான் இருக்கும். You have to work with a tough politician. நீங்க தான் எல்லாமே இல்ல. We are working in a democratic system. It's all your perseverance, how you get things done, your sustaining your motivation. நிறைய நம்ம சிவில் சர்வீஸே அப்படிதான் இருக்கு. So they are testing this also. உங்களுக்கு உடனே இப்போ ஒரு எக்ஸாம் எழுதணும், உடனே வந்து கம்ப்யூட்டர்ல ரிசல்ட் வந்துருது, உடனே வந்து ஒரு 5 daysல அப்படி நடக்காது இது. They will அதனால சைட் பை சைடா இந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது I would request them to prepare all other exams. எல்லாமே ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. All other competitive exam, bank, railway board,
RBI, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி GATE, SEED, so many exams they can simultaneously take. Okay, sir. Coming to the end time, almost we have crossed 1 hour and few minutes, and we want you to place your confidence boosting quotes to all the students, and your favorite quotes all through your life that may to be sure in this role. Favorite, ma'am, sorry, can you rephrase the question? Sir, favorite quote yourself. அதாவது நீங்க உங்களுக்கு நம்ம இப்போ திருக்குறள்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம், நமக்கு நம்மளை இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள், இல்ல பாரதியாருடைய ஏதாவது ஒரு சில வாசகங்கள் வந்து நமக்கு ஒரு எழுச்சி ஊட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ அத மாதிரி உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணது எது? அண்ட் ஆல்சோ நீங்க சொல்ல விரும்ப கன்னடா மோட்டிவேட்டிங்கா சொன்னா பெட்டரா இருக்கும்னு நாங்க ஃபீல் பண்றோம். CEO ஆகலாம், நீங்க நரேவ் ஆகலாம், நீங்க வந்து சுந்தர் பிச்சை ஆகலாம், நீங்க வந்து if you want you can become the prime minister of a country also. So it's all full of opportunity. Okay. So உங்களுக்கு என்ன வேணும்? question அவ்வளவுதான். When what do you want? It's already there. வண்டர்ஃபுல் சார். இந்த பூமியே ஒரு பூவனம். அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது சார். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு பிக் திங்ஸ். அதாவது வந்து நமக்கு வர ஆப்ஷன்ஸ் நிறைய. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான், என்னுடைய தாட் என்னன்னா, இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் நாலேஜ் யூ ஹேவ். ஆப்ஷன்ஸ் வரும், அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கானது. இதை ஒரு ட்ரை பண்ணலாம், இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய நாலேஜை பொறுத்தது இல்லையா சார்? சஸ்டெனன்ஸ் டிரைவ்ஸ் அவுட் ஃப்ரம் த நாலேஜ் இல்லையா? am I right? Yes. Correct. So வந்து all my dear student members, please take this point and உங்க எல்லாருக்குமே இதுல கனெக்டடா இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா you will be in adolescent period. நீங்க ஒரு மேஜரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். 17 to 20 years of age கூட தான் எல்லாருமே இருப்பீங்க. அப்படின்றப்போ ஆல்மோஸ்ட் சார் நான் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த ஏஜ் ஆஃப் யோர்ஸ். அப்படின்றப்போ யூ ஹேவ் காட் லாட்ஸ் ஆஃப் டைம் இன் யுவர் லைஃப். எங்களுடைய காலம் வந்து ஓகே வி ஆர் ப்ரொவைடட் வித் ரோல். நம்ம அந்த ரோலை சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ரோலை வச்சு நிறைய டைவர்சிஃபைடு வெர்சடைல் திங்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர அந்த ரோலை மாத்துறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப டஃப். am I right sir? Absolutely. So இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் பிக் த ரைட் சாய்ஸ். அதாவது நீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணலாம். பர்டிகுலர்லி இன்ஜினியரிங் பண்ணா சார் சொன்ன மாதிரி யூ கேன் ஈவன் பிகம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேஷன். அதாவது வந்து இது வந்து பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா இருக்கு சார். ஏன்னா எல்லாரும் ஒரு எம்என்சியோட CEO அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அன் என்ஜினியர். ஸோ அலாங் வித் இட் நீங்க வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஃபைன் டியூன் பண்ணுங்க. ஹேவ் சஸ்டெனன்ஸ், பர்சீவரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து நிறைய மனிதர்கள்கிட்ட இல்லை. ஏன்னா இந்த கோவிட், இந்த கரோனா பரவலுக்கு காரணமே அந்த ஒரு சின்ன ஃபேக்டர் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ஒரு பர்சீவரன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து ஜஸ்ட் தயவு செய்து உங்க மனசுல, அடி மனசுல, ஆழ் மனசுல வந்து நிலைநிறுத்திக்குங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். சார் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். One question. From my point of knowledge, doing UPSC after engineering is easier as compared to other students. Is it true? அப்படின்னு ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுடைய கமெண்ட்டை வந்து சிம்பிளா சொல்லுங்க சார். ஆஃப்டர் இன்ஜினியரிங் இல்லை, நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயர்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க தேர்ட் இயர், நீங்க ஃபோர்த் இயர்ல நீங்க எக்ஸாம் எழுதலாம், அதுலயே போட்டிருக்கு. ஓகே. So சொன்ன மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு வந்து there are more benefits. இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இப்போ 80% வந்து ஏன்னா இப்போ முன்னாடி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் செப்பரேட்டா வச்சிருந்தாங்க. there was no prelims. இப்போ வந்து preliminary examination காமனா வச்சிட்டாங்க, CSAT. there is a mathematics component in it, which arts and science-க்கு வந்து அது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்ஜினியர்ஸ் நீங்க வெரைட்டி ஆஃப் டிசிப்ளின் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. just look around, everything has an engineering component. Okay. The building you are there, the seat you are sitting, the gadgets we are looking at, in the நம்ம யூஸ் பண்ற app, everything has an engineering component.
So நீங்க variety of subject naturally you have to get exposed to, so you can crack the exam so easily. உங்களுக்கு ஆல்ரெடி ஜெனரல் ஸ்டடீஸ்ல நிறைய காம்பனன்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So yes, my answer is yes, you have an advantage. Yes sir, thanks a lot sir, because it synchronizes with எங்களுடைய என்ன சொல்றது, ஒரு கேள்வி ஞானத்துல வந்து we used to met the students. எப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் 8 செமஸ்டர் படிச்சிருவீங்க, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு செமஸ்டர் வரும். அந்த 6 சப்ஜெக்ட் நீங்க தரோவா படிச்சு உங்களால கிராக் த்ரூ பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா உங்களால யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா 6 monthsல நீங்க இனிஷியல் ஆஃப் த கான்வர்சேஷன்லயே சொன்னீங்க 7 months 7 to 8 hours a day ப்ரிப்பேர் பண்ணா கம்ப்ளீட்டா வந்து நம்ம அந்த சிலபஸை டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு கிராக் பண்ணான்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் a lot சார். என்ன சொல்றது, எனக்கு வயசு கடந்தாச்சு ஏன்னா பிகாஸ் ஐ காட் மோட்டிவேட்டட் பட் ஐ டோன்ட் ஹேவ் ஏஜ் டு மேக் அட்டெம்ப்ட்ஸ் டு ரைட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன், அதோட ஒரு சிவில் சர்வெண்டோட பண்றீங்க. You are motivating youngsters. உங்க கையில வந்து இந்த மாதிரி thousands of young people, cream of our state or countries உங்கள்கிட்ட இருக்காங்க, எல்லாரும் மோட்டிவேட் பண்றீங்க. See, எவ்வளவு காலேஜஸ் இருக்கு. You have taken this initiative, first of all I appreciate. Thanks a lot sir. வந்து கோவிட் டைம்ல எப்படி இருக்காங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், இந்த திங்கிங், அந்த ஸ்பார்க், everybody has to recognize it. I appreciate. So what I want to say, you're doing better than in average civil servant. சார் அதாவது வந்து உங்களை மாதிரி சிவில் சர்வெண்டோட அசோசியேஷன்ல தான் எங்களால இந்த மாதிரி விஷயங்களை வந்து அழகா நாங்க எடுத்து செல்ல வேண்டிய பொதுமக்களுக்கு வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுது. ஸோ தேங்க்ஸ் டு யூ சார். அண்ட் ஆல்சோ நாங்க வந்து ஒரு மாணவரோ மாணவியோ அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை ரைட் ஏஜ்ல யூஸ் பண்ணா இந்த நம்ம வாழ்ற சமுதாயம் நலமாகும், நம்ம நாடு வளமாகும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை. அப்கோர்ஸ் we are not afforded with big role, we are afforded with a small role by God to run an institution to serve the public in the neighborhood. அப்படின்றப்போ நாங்க இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வந்து சொன்னோம் அப்படின்னா நாங்க மோர் தென் இந்த கேரியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். நல்லா ஒர்க் பண்றாங்க, நிறைய எம்என்சிஸ்ல ஒர்க் பண்றாங்க. பட் எங்களுக்கு அது எல்லாத்தையும் விட இந்த வருஷம் அட்மிஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கோம். இப்போ 3 years 2nd to final year வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன அறிவுறுத்திருக்கோம் அப்படின்னா, தயவு செய்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. நாங்க மோட்டிவேட் பண்றோம். ஏன்னா பீயிங் அ சிவில் சர்வெண்ட் நாட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் கேன் டூ. நாங்க வந்து அதை விரும்புறோம். ஏன்னா இங்க படிச்ச ஒரு மாணவரோ மாணவியோ கண்டிப்பா ஒரு பொது சேவையில உங்களை மாதிரி ஒரு ரோல் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வெபினார் செஷன் ஆன் திஸ் டாபிக் உங்களை வச்சு நாங்க வந்து சூஸ் பண்ணோம் சார். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட் சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். எங்களுடைய நிர்வாக தரப்பினருடைய எல்லாருடைய நன்றியையும் ஒருமுகமாக நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சார். எனிதிங் டு ஸ்பீக் ஃபர்தர் சார் ஃப்ரம் யுவர் சைட் ப்ளீஸ். Yes sir, wonderful opportunity. Students oda modella paaka mudiyala, but I congratulate in the session neenga idhuvaraikkum ketirukeengalale you are already motivated. Yes, and all the best wishes for students. And also sir, in a sooner period of time after this COVID-19 gets completely eradicated from the whole universe, நீங்க ஒரு தரம் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ரெக்வெஸ்ட் பண்றோம் சார். Sure ma'am. Sure sir. Thanks a lot sir. Wish you good luck to reach endeavors. Thank you sir. Thanks to your team also. இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணவங்க எல்லாருக்குமே thanks. Sure sir, I will convey them to you sir. I convey them what you spoke now sir. Thank you sir. Thank you. Thank you. Thank you. Thank you.